Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கடற்பசுக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடற்பசுக்களின் வாழ்விடம் அதெல்லாம் குறித்து நம்ம இந்த ஒரு செய்தி குறிப்பில் பார்க்க வரோம். ஸோ கடற்பசுக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலத்தில் காணப்படும் பசுக்களை போன்ற முகத்தோற்றத்துடன் கடல்வாழ் தாவரங்களை, குறிப்பாக கடற்பொருட்களை உணவாக உண்டு வாழ்வதால் இவ்வுயிர்களுக்கு கடற்பசு என்னும் பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடற்பசு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு பசு போன்ற ஒரு முகத்தோற்றத்துடன் இருக்கும், ஆனால் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய இந்த சீ கிராஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக உணவாக உட்கொள்ளும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து கடற்பசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலத்தில் இது என்னன்னு சொல்றாங்கன்னா, நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், டுகோங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? டுகாங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு வேறு பெயர்கள் பார்த்தோம்னா ஆவுலி, ஆவுலியா அப்படிங்கிற வேறு பெயர்களும் இதற்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த டுகாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட ஸ்டேட் அனிமலாகவும் இருக்கு. சரிங்களா? சோ கடற்பொருட்கள் நிறைந்த பகுதி, கடல் நீரோட்டங்களால் உருவான அலையாத்தி காடுகளின் ஆழமற்ற நீர்ப்பகுதி, தீவுகளை ஒட்டிய பகுதிகளில் போன்ற பல்வேறு பகுதிகளை தங்களின் வாழ்விடமாக கொண்டுள்ளன. ஸோ தீவுகளை ஒட்டி இந்த அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய இடங்கள், கடற்பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நம்ம இந்த டுகோங் அப்படிங்கிற இந்த விலங்கை வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி கடலில் வாழும் பாலூட்டி வகை விலங்குகளில் தனித்திருப்பதும் எண்ணிக்கையில் அருகி வருவதும் கடற்பசுகள் மட்டுமே. அதாவது கடலில் வாழும் பாலூட்டிகள், மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுல அந்த எண்ணிக்கை கம்மியாயிட்டே வர்றதுல இந்த டுகோங் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விலங்கா கருதப்படுது. ஓகேங்களா? அதனோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் சொல்றாங்க. IUCN ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வல்னரபிள்னு இந்தியா சைட்ல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இதே நமக்கு மற்ற பகுதியில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஆப்பிரிக்கன் ரீஜன், ஆஸ்திரேலியன் ரீஜன்ல எல்லாம் இந்த டுகோங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க IUCN. ஸோ அந்த வகையில் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பமண்டல இந்தோ பசிபிக் பகுதிகளில் அமைந்துள்ள ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், மடகாஸ்கர், இலங்கை, இந்தியா போன்ற 30க்கும் அதிகமான நாடுகளில் இவை காணப்படுகின்றன அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகமா வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் எங்க இருக்குன்னா, நமக்கு பாக் ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா, பாக் ஸ்ட்ரெயிட், இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச், ரான் ஆஃப் கட்ச் அந்த சைடு, அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த ரீஜன்ல தான், அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த ரீஜன்ல தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா, உலகிலேயே அதிக அளவிலான கடற்பசுக்களின் எண்ணிக்கை ஆஸ்திரேலிய கடற்கரை பகுதிகளில், குறிப்பாக தி கிரேட் பேரியர் என்னும் பவளப்பாறை அமைந்துள்ள கடற்பகுதிகளில் காணப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் அதிகமான கடற்பசுகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கடற்பசுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதனுடைய இயல்பை வந்து அடுத்தது கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ கடற்பசு குறைந்த கண் பார்வை உடையதால் ஒளி எழுப்புதல் மற்றும் தொடுதல் உணர்வுகள் மூலம் தங்களுக்குள் செய்திகளை பரிமாற்றிக் கொள்கிறது அப்படிங்கிற சொல்றாங்க. மெதுவாக நீந்தக்கூடிய தன்மை உடையது. அதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 to 4 மீட்டர்ஸ் வரைக்கும், வெயிட் பார்த்தோம்னா ஒரு 350-400 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த கடற்பொருட்களை தான் வந்து சாப்பிடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். சீ கிராஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடும்னா ஒரு 40 to 50 கிலோ அந்த சீ கிராஸ் சாப்பிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் ஸ்பீட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் இது பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டுகோங்க பொறுத்த வரைக்கும் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியில தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வாழ்விடம், இதனுடைய இயல்பு, இது எங்கெல்லாம் பரவலா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதனுக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த கடற்பசுக்களின் வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஹண்டிங் அண்ட் போச்சிங் ஆஃப் டுகாங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலதான் தமிழக அரசாங்கம் போன ஒரு 2022 என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத நமக்கு இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார், பாக் ஸ்ட்ரெயிட் பகுதிகளில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை இந்தியாவிலே முதல்ல பண்ண மாநிலமா யார் இருக்கோம்னா தமிழகம் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவிலே எந்த மாநிலம் அந்த டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க முதல் முறையா அப்படின்னு கேட்டால் நமக்கு தமிழகம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம், நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இந்த டேட்டாஸ் அப்படியே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ டுகாங்கை பத்தி கேட்டாங்கன்னா அதனுடைய இயல்பு, அதனுடைய ஸ்ப்ரெட் எங்கெல்லாம் இருக்கு, அது எதெல்லாம் சாப்பிடும், எப்படிலாம் இருக்கு, அண்ட் தென் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் பத்திலாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது
நடமாடும் இ சேவை கேந்திரா அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முறையாக கேரளால இடுக்கி மாவட்டத்துல இருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றம் தொடர்பான மக்களின் சேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கணினி வசதிகளுடன் கூடிய நடமாடும் இ சேவை கேந்திரா என்ற சேவை மையம் நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் துவக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீதிமன்றம் தொடர்பான சேவைகளை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த நடமாடும் இ சேவை மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மாதிரி நடமாடும் இ சேவை கேந்திராக்கள் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ், ஒரு பைலட் பேசிஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில தான் பார்த்தோம்னா நமக்கு இந்த நடமாடும் நீதிமன்றங்கள் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில நடமாடும் நீதிமன்றங்கள் ஏற்கனவே இருக்கும் நிலையில் நீதிமன்றம் தொடர்பான அனைத்து உதவி மற்றும் சேவைகளை ஓரிடத்தில் பெறும் வகையில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் இந்த ஒரு நடமாடும் இ சேவை கேந்திராக்கள் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல வழங்கப்படும் சேவைகள் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். என்னென்ன சேவைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கு தொடுப்பவர்கள் மின்னஞ்சல் வாயிலாக வழக்கை பதிவு செய்யவும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்கு விவரங்களை வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்ளவும் இச்சேவை மையம் உதவுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இமெயில் மூலயமா நம்ம வழக்குகளை பதிவு செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள் அட்வொகேட்ஸ் வந்து இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் பற்றின அந்த ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது வழக்கறிஞர்கள் வழக்கின் தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளின் நகல்களை பெறுவதற்கும் இந்த நடமாடும் இ சேவை மையம் உதவுகிறது அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கேஸ் முடியுது அப்படின்னா அட்வொகேட்ஸ் வந்து அந்த கேஸோட தீர்ப்புகளை வந்து ஜெராக்ஸ் காப்பியா வாங்கிக்கிறதுக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த உத்தரவுகளை வந்து ஜெராக்ஸ் காப்பியா வாங்கிக்கிறதுக்கெல்லாம் இந்த இ சேவை மையம் உதவுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வழக்கின் நிலை, அடுத்த விசாரணைக்கான தேதி குறித்தும் இதன் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ மக்களும் பார்த்தோம்னா நம்ம ஒரு வழக்கு போறோம் அப்படின்னா அந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு, அதே மாதிரி அடுத்த விசாரணைக்கு நம்ம எப்போ போகணும், அந்த மாதிரியான தரவுகளையும் டேட்டாஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா வழக்கு தொடர்பான மனுக்களில் இ கையொப்பங்களை இணைத்தல், பதிவேற்றம் செய்தல், தாக்கல் எண் வழங்குதல் போன்ற சேவைகளும் இதில் அடங்கும். ஸோ நம்ம இ சிக்னேச்சர் அப்டேட் பண்றது, அண்ட் தென் பார்த்தோம்னா நம்ம டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கும் இந்த இ சேவை இந்த நடமாடும் இ சேவை கேந்திராக்கள் அப்படிங்கிறது பயன்பெறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க பைலட் பேசிஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக இடுக்கி மாவட்டம் கேரளாவில் வந்து இந்த நடமாடும் இ சேவை கேந்திராக்கள் அப்படிங்கிறத நீதிமன்ற சேவைகளுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நடமாடும் இ சேவை கேந்திராக்கள் எங்க ஃபர்ஸ்ட் ஓபன் ஆச்சு அப்படிங்கற கேட்பாங்க. சோ எதனோடு ரிலேட் பண்ணி வரும் அப்படிங்கற கேட்பாங்க. சோ அது நீதிமன்ற சேவைகளை தொடர்பாக ரிலேட் ஆகி வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். Thank you.